ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரியும் நம்ம கங்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லடி நம்ம யமுனா போகிற போக்கு சுத்தமாக சரியில்லை, அவள் வந்து போகிற போக்கில் ஊருக்கே தண்டோரை அடிச்சிருவாளாட்டுக்கு, அவள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் விஷயத்த சொல்லிடுவாளும், ஒவ்வொரு நிமிஷம் நான் பக்குன்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னக்கா சொல்கிற அப்படின்றாங்க. பேசுகிற விதம் எதுவுமே சரியில்லை, அவள் ரொம்ப தப்பாக நினைக்கிறா, தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நிவினை பற்றி எதுவுமே தெரியாமல் இவ இப்படி பண்ணுறா, நிவின் ஏன் இப்படி ஒரு இதை பண்ணுறான், உன் வாழ்க்கையும் அழிக்க நினைக்கிறான்னு சொல்லி திட்ட, வீடுக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் இது எதுவுமே தெரியாமல் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதம் அவளோட பர்த்டே வருது, கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. சொன்ன கையோட வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வந்துட்டு அவள் பேரில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செம்ம பெரிய விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சோகத்திலே உட்காந்துருக்காங்க நம்ம காவேரி. என்ன சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறது, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யமுனா ஒரு பக்கம் வில்லத்தனத்தில் சிறந்த வில்லிங்கிற பேரை வாங்குறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாதமா வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னையா அது காவேரியை சோகத்திலே போட்டிருக்கீங்க ஒரு வாரமாக, நல்லாவே இல்லையா, காவேரியோட ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்க வந்துட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கலகலான் இருக்கிறது தான் காவேரி இப்படியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் காவேரி துக்கம் தொண்டையடைச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா அது, எங்கிட்டு போனாலும் குத்துறாங்களே, எங்கிட்டுடா போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து லைஃப்பில் வந்துட்டு எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்க டைமில் எந்த முடிவுமே எடுக்காமல் அமைதியாக இருக்கிறதாங்க லைஃப்பில் நல்லது. ஏன்னா காலம் ஒரு பதில் கண்டிப்பாக சொல்லும், தெளிவான முடிவை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வெயிட் பண்ணி பாருமா, எல்லாம் கரெக்டாக கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மறுபடியும் யமுனா வந்துட்டு நிவினுக்கு கால் பண்ண அவங்க எடுக்கவே இல்லைங்க. உடனே நம்ம காவேரியோட ஃபோனை வாங்கி கால் பண்ணுறாங்க, எடுக்கிறாரு. இதுதான் தெரியுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி கைப்பட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கிறான், உன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் மட்டும் எடுக்கிறாங்கிறான். ஐயே இது என்ன இவ்வளோ அழுப்பையாக இருக்கும், இதை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. டே என்னடா அது, இப்படிலாம் நீங்கள் கிளம்புவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லூசாடா இவன், நல்லாத்தானே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.